வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ட்வின்ஸ் கேம் ப்ளே தான் பண்ணலான்னு நினச்சேன். ட்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாதி இது வரையும் வந்துட்டேன். அப்புறம் தான் நம்ம இதை ஏன் கேமிங்காக போடக்கூடாது, கேம் நிறையா வீடியோ போடணும், ட்வின்ஸ் நிறையா போடணும்னு சொல்லி நினச்சேன். ஏன் போட மறந்தேன்னு சொல்லிட்டு கீழே இது இறங்கி இங்கே நிற்கும் போது கரெக்டாக போட்டிருக்கேன். இது ஐயோ ட்வின்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம வேகமாக போகலாம். இது எனக்கு ஒரு ஃபோனை வந்து எனக்கு வந்து எப்படி விளாண்டு பழக்கம்னா, இப்படி பிடிச்சி விளாடுவேன். எப்பயுமே நான் இப்படி வச்சு தான் விளையாடுவேன். எல்லாருமே அப்படி தான் விளையாடுவீங்க. அதில் வந்து இங்கே கேமரா இருக்கிறதுனால இப்படி மறையுமா, இது கேமராவில் கைப்படும். அப்போனா நான் இதே இதில் விளாண்டேன்னா கேமராவில் கண்டிப்பாக கை இதாக தான் செய்யும். அதுக்கு வந்து நான் என்ன எப்படி நான் விளையாடுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நான் எதுக்குமே நான் இப்படி விளாண்டு எனக்கு இப்படி விளாண்டு பழக்கமே கிடையாது எனக்கு. ஏன்னா இப்படி பிடிச்சி கூட எனக்கு விளையாண்டு பழக்கம் கிடையாது. இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் அதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு சில கேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில கேம் வந்து வச்சுருக்கேன். அதில் அந்தந்த கேம்லாம் நான் பண்ணுறேன். நிறைய கேம் பண்ணியிருப்பேன். இதில் ஐஸ்கிரீம் வான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னொரு பார்ட்டு பண்ணல, ஒரு பார்ட்டு தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் வான், ஃப்ரீ ஃபயர் மேட்ச் பண்ணியிருக்கேன், ஸ்மாஷ் கார்டும் பண்ணியிருக்கேன், அடுத்து ஸ்டம்பிள் கேஸ் அதுவும் பண்ணியிருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேம் தான் பண்ணல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான். நான் அது ஒன்று தான் பண்ணல. இங்கே வரேன்னு சொல்கிறேன். அது ஒன்று தான் நான் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை மீதி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இந்தியன் பைக் டிரைவிங் வித் ப்ளக்கினோடு நான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஃப்ரீ ரைடு தான் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பார்க்குற எல்லாத்துக்குமே ப்ளக்கினை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே போயிடலாம். இப்படி வச்சு விளாட போகிறேன் இன்றைக்கி. ஸ்டாண்டு முன்னாடி ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நிற்கிறேன். ஓ இதில் தான் நிற்கிறேனா? ஓகே, நீ வந்து எப்படியாச்சும் நான் இப்படி வச்சு விளாண்டு பார்க்குறேன். சேரில் கை, ஆனால் வேகமாக போக முடியல. ஓகே, இப்போ கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. எனக்கு இருந்தாலும் கை இப்படி தான் வருது. போக போக வர கேமிங்கில் எல்லாமே நான் பழகிடுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே தான் போகிறோம். இங்கே யாரும் ஐசியூ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் சரி. சத்தம் வந்துடுச்சு. இங்கே எதுவுமே இல்லை இருக்குது. ஐயோ விட்டுருங்க மன்னிச்சிடுங்க, சின்ன பையன். ஐயோ இதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ப்ளூ கீ எடுப்போம். இங்கே பாம் இருக்குது. இங்கே ஒரு வழி போகிறதுக்கு இருக்கா? இந்த டைனமைட் எடுத்து இந்த ஒரு கீ வச்சுருந்தேனே, அந்த கீ எடுப்போம். கீ எடுத்து இங்கே யாருக்கெல்லாம் காது கேட்குமோ கிராண்ட்பாவை தவிர வேறு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து போட்டுடலாம். வந்துட்டாங்க கிராணி, எல்லாருமே சேர்ந்து போடலாம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் 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 வெல்கம். எல்லாத்துக்குமே ஒரு வெல்கம் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒருத்தர் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. கிராணி யாருமே வரலையா? இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, கிராணி வந்தாச்சு. கிராணி வரையே கூட பிறந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. ஓகே, நான் வேகமாக ஓடிடுறேன். சூப்பர், 3 பேருமே இது அவுட்டு. இன்னும் இந்த கிராண்ட்பா மட்டும்தான். இந்த கிராண்ட்பாவை நம்ம பார்த்துக்கலாம்.
அவன் ஒருத்தனை மட்டும் சமாளிக்கிறது ஈஸி. ஆனால் அதுக்கடி ஐசியூன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கீ எப்படி இங்கே வெடிச்சு வெடி இங்கே வரையும் வந்துருச்சு. ஓகே ரிவால்வர் இங்கே தானே இருந்துச்சு. ஓகே ஒன்று எடுக்கிறதுக்கு ரிவால்வர். ஐயோ ஐசியூவோட எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கே வரீங்க சார்? இங்கே தான் வரீங்களா? ஓகே அப்போ நான் பொறுமையாகவே நான் கீழே போய் திருப்பி சுற்றி வரலாம். இந்த கேமரா ஆங்கிளை வேறு மாற்றணும், கேமராவை கீழே கொண்டு வரணும், அதாவது இதை கீழே கொண்டு வரணும், இந்த என் ஃபேஸை கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அது வந்து பொறுமையாக எங்கேயாச்சும் நிற்கும்போது அந்த இது வைக்கிற இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே இந்த ரிவால்வர் இந்த பார்ட் எடுத்து இந்த வழி இல்லை, வழி மறந்து போச்சு. கீழே போய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் பொறுமையாக இல்லை. அந்த இந்த ஒரு இடம் இருக்குது, கிராண்ட் பையன் தான் போகிறான். நான் போக வேண்டிய இடம் இங்கே. நீ ஐசியூவாக சொல்லிக்கோ, ஐசியூ இதுக்கு போய் கூட போய்க்கோ. அப்போ இங்கே கிராண்ட் பாவால் வர முடியாது, இல்லை வர முடியும் வந்தால். ஓகே ரிவால்வருக்கு ஒன்று வச்சாச்சு. ஒரு வேல்யூ ஆர் சரி நீ வேணா கொஷின். லேசர் தடுக்க முடியுது என்னால். இப்போ லேசருக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். இதை திறந்தாகணும், திறந்தால் தான் என்னால் தப்பிக்க முடியும். அதுக்கு நான் திறக்கணும். திறந்தாச்சு, வெளியே தப்பிச்சாச்சு. அப்போ கிராண்ட் பாவும் 2 minutes 30 seconds அவுட். என்ன அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம்? இதில் வந்து என்ன குடும்பம் தெரியுமா? இங்கே வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயோ இதுக்கே சொல்லிவிட்டேன். இங்கேருந்து யாரும் வந்துடாதீங்க, நான் இப்போ சின்ன பையன், எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இங்கே யாரும் வராதிங்க. இங்கே ரிவால்வர் வரையும் இன்னொரு பார்ட் கிடச்சிருக்கு, ஏதோ பிடிக்கலாம், இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே வந்து அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அடிக்காமையும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். இங்கே கிட்டே இருந்தால் கூட மியூசிக் வரும், தைரியமாக கூட தேடலாம். ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை. இப்போ அதை மியூசிக் போனதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். இதை எடுத்துப்போம். இன்னும் ஒரு இது எனக்கு ஏற்கனவே ரோடு ஃபுல்லு. இது சுவிட்ச் போர்டு கீ, சுவிட்ச் போர்டு கீன்னு ஒன்று இருக்குது. நம்ம முதல் ரிவால்வரோட பார்ட் மாட்டிப்போம். நைட் டைம் பண்ணுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கிராணி குட் மார்னிங், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. க்ளோஸ்அப்பில் இது பண்ணி அடி வாங்கி, கிராணியில் அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டிங்ஸ்லையுமே அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கிராணி டெவலப்பர் உருவாக்குன எதையுமே இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்ப்போம் இதில் வந்து என்ன பண்ணுவோம். ஆடு வேறு, ஆடு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் எப்படியாச்சும் இந்த இதில் ஜெயிக்க பார்க்குறேன். ஜெயிக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளூ கீ எங்கே போய் பண்ணணும் எதுவுமே தெரியும். இந்த கேமரா வேறு மறைச்சிட்ருக்கேன். யாரும் வந்துடாதீங்க, ஏன்னா நான் பாவம். யாரும் வராதிங்க ப்ளீஸ், நான் பாவம். வரதா இருந்தால் எங்கேருந்து வருவேன், வரீங்க எப்போ வருவீங்க, எப்போ வந்து அடிப்பீங்க, நான் அதுக்குலேருந்து தப்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே கீழே ஜம்ப் ஆகிட்டேன். இன்னும் ஒரே ஒன்று தான். இது என்னது? இது லைஃபுக்கு, லைஃப் லைன் இதாகிறதுக்கு நமக்கு இந்த இது தேவைப்படும். இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஒன்று வச்சு இருக்குது.
இதே வச்சிட்டோன்னா நமக்கு ரிவால்வர் கிடச்சிரும். ஓகே கிடச்சிருச்சு. புல்லட் ஏற்கனவே 4 புல்லட் இருக்குது. அதை வச்சு 4 பேரையும் போட்டு அடிக்கலாம், மிதிக்கலாம், குத்தலாம், என்னென்னாலும் செய்யலாம். அதை கீழே போட்டு எடுப்போம். இன்னும் சத்தம் பயங்கரமாக வருது. இதை வச்சு இது காதே கிளியுது இதில் வர சத்தம். இங்கே ஒருத்தன் வரோம். வா வா கிட்ட வா, கிட்ட வந்து கூப்பிட்றாங்க. இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே வச்சு அடிச்சிடுவோம். கிட்ட வர விட்டு பண்ணுறதுலாம் ரிஸ்க்கான வேலை. ஓகே வரிசையாக ஷூட் பண்ணியாச்சு. டைமர் வந்து நான் இதில் ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கிறேன். 2 minutes. ஓகே கிராண்ட்பா மட்டும் வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு லேசாக காது கொஞ்சம் கோளாறு. நம்ம தான் போய் தேடணும். டக்குன்னு வந்து அடிச்சிடாது அதுக்கிட்டு. இத்தனை தான் தள்ளி விட்ருக்கேன், ஒரு இது கூட சத்தம் கேட்காது. வா 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 சும்மா வா. கன்னு இருக்குன்னு கூட தெரியாமல் வேகமாக வராங்க பார்த்தீங்கன்னா, அதில் தான் அவங்க புத்திசாலின்னு அர்த்தம். அப்புறம் இதில் புல்லட் இது ரீலோட் பண்ணிப்போம். இங்கே தானே புல்லட் ஏதாச்சும் இடத்துல இருக்கும். சரி நம்ம புல்லட் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் சின்னதாக அந்த படிக்கு கீழே போச்சு. அந்த ரூம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லையே, பிளாங்காக இருக்குது. இன்னும் 1 minute கிராணி ஸ்பான் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கீ வச்சு என்ன யூஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. எதில் போடணும்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்காம ஒரு வீட்டில் போய் விட்டுறாங்க. கிராணி கூட எனக்கு எப்படி கிராணியை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணேன்னு எப்படியோ கற்றுக்கிட்டேன். ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இங்கே க்ரீன் கீன்னு ஒன்று இருக்குது. நீ தள்ளிப்போ. வேற கறந்துருச்சு. கிராணி அப்புறம் அந்த 2 பேர் ஸ்பான் ஆகிருப்பாங்க. இந்த பாஸ்வேர்ட் போட்டால் திறக்கும். இன்னும் திறக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் வருது. இந்த ப்ளூக்கு எங்கேயோ போடணும். எதுக்கான ஹேண்டிலு ஒன்றுமே தெரியல. இதில் ரெண்டு ஹேண்டில் கிடச்சிருக்கு. அந்த 2 ஹேண்டிலுமே எது கிடச்சிச்சின்னு தெரியல. சரி ஓகே கிராணி நம்ம இப்போ ஷூட் பண்ணிடுவோம். அங்கே மேலே இருந்து ஒருத்தன் வரான். இவ்வளோ நேரம் நான் மேலே தானே இருந்தேன். இப்போ தான் ஸ்பான் ஆகிருக்கான். இங்கே இங்கே 2 பேர் டபுள் ஷாட். இன்னொரு ஷாட். ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் கிராண்ட்பா மட்டும்தான். இது வந்து உள்ளேருந்து லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னும் க்ரோபார் மட்டும் இருக்குது. க்ரோபார் எங்கேயே ட்ராப் பண்ணிடுவோம். அதுக்கு பதில் அந்த டோர் ஹேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது, எடுத்துப்போம். அடுத்து வந்து நேராக போய் இதில் இப்போ என்ன பண்ணலாம். வாகான்னு எங்கேருந்து கத்துறான்னு தெரியல. ஓகே இவன் எங்கேயோ இருக்கான். நம்ம கரெக்டாக வந்தோடனே ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஆனால் மேலேருந்து தான் வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழேருந்து பார்க்க வாய்ப்பே இல்லை. ஸோ மேலே போய் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கான். ஆகான்னு சொன்னானே, ஆகான்னு சொன்னான், ஊகோன்னு சொன்னான். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சிருக்கான். ஐ திங்க் இங்கே தான் இருப்பான். பார்ப்போம். நல்லா இருக்கான். ஒரு இடத்துல நில்லு 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 சொன்னால் கேளு, நில்லு. ஓகே இது எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு இடம். எங்கே மேலேயா, எந்த சைடு போகணும்? அது எந்த இடத்துல இருக்குன்னு சரியா தெரியலையே.
இங்கே தான் இந்த பாஸ்வேர்டு ஏதோ இங்கே தான் இருக்கும். 4432 அதான் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை எடுத்து நம்ம அதை போடுவோம். இப்போதைக்கு நான் இங்கே போகிறேன். அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போகணும். அந்த ஹேண்டில் ஐ திங்க் இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது அந்த ஹேண்டில், இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான். ரெண்டுமே போட்டுச்சு. ரெண்டுமே அட் அ டைமில் கிடச்சதே பெருசு. இதில் என்ன இருக்குது? இது கன்னு. இந்த கன்னுக்கு கேஸ் எங்கே ஃபில் பண்ணணும்? இது ஆனால் நல்ல கன்று. கேஸ் தான் எங்கே ஃபில் பண்ணணும்னு தெரியாது. இந்த கேஸ் எங்கே கிடைக்கும்? எங்கே ஃபில் இந்த இதுக்கு கன்னு ரோட் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அதுக்கு வந்து இதுக்கு தேவை அந்த ஒரு கேஸ். அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம அப்புறம் இன்னொரு ஒரு இது. ஐயோ, யார் வந்திருக்கா? எங்கேருந்து வந்திருக்கா? சூப்பர். வாங்க சுற்றி மட்டும் வளைச்சிடாதீங்க, வாங்க. நான் முதல் இங்கே சுற்றுறேன். ஷூட்டு. அடுத்து இன்னொரு இது கிராணி. வேறு யாராச்சும் வாங்கலேன். மொத்தமாக சுட்டுட்டு போயிடுறேன். கிராணி ஷூட். ஓகே, இங்கே ஷூட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொருத்தன் ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்? 4432 23 4423 32 32. ஓகே, 4432. அந்த இது ஒரு இதில் வந்து நான் இப்போ இதே தப்பாக பார்த்துட்டு பண்ணியிருப்பேன் ஒரு இதில். அது நான் வீடியோ தப்பாக தான் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். தப்பாக பார்த்துட்டு நான் இந்த பாஸ்வேர்டை போட்டு ஏன் வரலன்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருந்தேன். இப்போ பாஸ்வேர்டு எங்கே போடணும்? மேலே போகணும். இது கூட ஒரு வீடு வந்து எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ஓரளவு பார்க்க முடியும். அந்த கம்லா கேம் பிளேயில் பட்டேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எங்கே எந்த இது எங்கே வச்சுருப்பாங்கன்னே தெரியாது. என்ன பாஸ்வேர்டு பார்த்தேன்? 11 22 32. இது இல்லை 44. ஐயோ, பாஸ்வேர்டு இங்கே வரதுக்குள்ளே மறந்துட்டேன். இதுதான் ரெட் கீங்கிறது அங்கே கதவுல யூஸ் பண்ண வேண்டிய கீ. இது என்னது? ப்ளூவா? அது பாட்டிலா? அது என்னன்னே தெரியல. நம்ம பரம் வந்து எடுத்துப்போம். இதுக்கு வந்து அந்த கீ அது இதுக்கு தான் தேவைப்படும். ஒரு கீ அது பண்ணால் இந்த மேலே இருந்து ஓப்பன் ஆகும். ஐயோ, அது எங்கே பார்த்தேன்? எங்கேயோ பார்த்தேனே. ஐயோ, ஏதோ ஒரு கீ. இங்கே தான் அந்த இதுலேயோ பார்த்தேன். வந்தால் கன்று இருக்குது. கன்னில் ஒரு புல்லட் தான் இருக்குது. அந்த கேஸ் இங்கே தான் ஃபில் பண்ணணும். கேஸ் இந்த இருக்குது. கேஸ் ஃபில் ஆகு. அப்போ இது ஃபில் ஆக மாட்டேங்கி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்? ஏதோ ஒரு கீ எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு இதை ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணால் கிராண்ட்பா வருவாங்க. அதான் இப்போ அதுவாக ட்ராப் ஆகிடுச்சு. நான் இதில் ஒளிஞ்சிக்கிட்டா தான் யார் வந்தாலும் தப்பிக்க முடியும். ஓகே, எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் இப்போ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். ஐயோ, ஏன் வரக்கூடாது? என்கிட்ட இது கன்று இருக்குல்ல, ஆனால் அதில் ஒரு புல்லட் தான் இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தர் வந்தால் சமாளிக்கலாம். ஓகே, இதே சமயத்தில் கிராணி வந்துட்டா ஆனால் மாட்டினேனா? யாரும் வந்துடாதீங்க ப்ளீஸ். ஓகே, யாரும் வரல. நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த கீ எடுத்து இது போட்டு இந்த லிவரை போடணும். இந்த லிவரை போட்டால் டைமண்டு கிடச்சிருச்சு. ஐயோ, கிராண்ட்பா வேர் யூ ஆர்.
நான் இது நான் தப்பிக்கிறேன், தப்பிச்சு கிளம்ப இது போக பார்க்குறேன். இதில் வேறு கேமராவில் வேறு நம்ம ஐயோ லைஃப் லைனில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே பரவாயில்ல, முடிப்போம் ஓரளவு இது பண்ணிடுறேன். ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணணும்னா இதில் பேய் குனிஞ்சு இதில் நம்ம இதுக்கு சுட முடியுமான்னு பார்ப்போம். டைமண்ட் கிடச்சிருச்சு, 4 இது இருக்குது. ஓகே கட்டை சுட்டாச்சு, அது கீழே போய் விழுந்துருச்சு. நம்ம இதில் போய் ஜம்ப் பண்ணுற படி வேண்டியதாக இருக்குது. ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. மறுபடியும் 4 தான் கிடைச்சிருக்கு புல்லட்டு. ஓகே இந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கப்போ ஜெயிலை ஓப்பன் பண்ணலாம். ஐயோ யார் வந்திருக்கா? யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே ஐயோ இங்கே ஐசியூ இங்கே. ஓகே அடுத்த ரவுண்ட் எல்லாமே ஓகே. அங்கே ஒருத்தனா கரெக்டாக எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவில் நான் டைம் பார்த்துக்கிட்டேன். இப்போ 23 இதுக்கு நான் இது பண்ணணும். 23 மினிட்ஸில் நான் இது என்ன சொல்கிறது? ஐயோ தள்ளிப்போ. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? இந்த கன்று இருந்தும் என்னால் இது சுட முடியலையே. இதில் புல்லட் இருக்கா? புல்லட் இல்லை. சரி மேலே போகும். மேலே போய் டைமண்ட் இங்கே போட்டேன். ஐயோ டைமண்ட் இங்கே போட்டேன். டைமண்ட் முக்கியமே. மிஸ்டர் டைமண்ட் இல்லை. ரைட்டு டைமண்ட் இல்லை, காணும். எங்கேயாச்சும் போட்டிருப்பேன், எங்கேயாச்சும் அடி வாங்கினேன் இல்லை, அதனால் அடி வாங்கின இடத்துல இருக்கும். ஏன்னா எங்கே அடி வாங்கினேன்? நான் இல்லை, எங்கே அடி வாங்கினேன்? இங்கே ஏதோ சொல்லிக்குது. இங்கே தான் அடி வாங்கினேன். நான் இப்போ இங்கே தான் அடி வாங்கியிருக்கேன். டைமண்ட் ஒரு பொருள் கிடச்சிருக்கு, ரெட் கீ கிடச்சிருக்கு. இந்த ரெட் கீயை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, அந்த இது தப்பிக்கிறதுக்கு இடம் அதை திறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இங்கேயும் வர மாதிரியே யாரோ வர மாதிரியே சத்தம் கேட்குது. யாரும் வந்துடாதீங்க. ஒரு 23 மினிட்ஸ் என்ன ஆகலை டைமு. இவ்வளோ நான் இன்னும் இது பண்ணவே இல்லை, மறந்தே போயிட்டேன். ஐயோ நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் இதில் சுத்தமாக நகவுமே இல்லை. ஆடு வேறு வருது. ஓகே ஆடு வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஐயோ அது எனக்கு முடிக்கிறதுக்கே வரல. நைட் டைம் வேறு பண்ணுறேன்னா. இந்த ரெட் கீ கிடச்சிருச்சு. அந்த கன்னை வச்சுட்டு என்ன தான் யூஸ்? அந்த கேஸும் அங்கே தான் இருக்குது. எப்படி ஃபில் பண்ணணும்? உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ப்ரீமியருக்கான லைவ் சாட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு இந்த கேம் இந்த ப்ரீமியர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இவனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட்டு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 மணி நேரமாக வெயிட் பண்ணல, 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணேன். இன்னும் வரல. நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம். நான் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மைக்ரோஃபோன் ஓகே. அவன் வந்துட்டான். நம்ம இந்த டைமில் கதவு திறக்கக்கூடாது. இப்போ தைரியமாக திறக்கலாம். பின்னாடியே போகலாம். கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டான் காதில். ஏன் அது கீழே போட கூட காதில் வாங்க மாட்டான். கீழே போட்டு சத்தம் வந்திருக்கும், இருந்தாலும் அது டீட்டெயிலிங்காக பண்ணல. சரி டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க, தண்ணியில் போட்டால் சத்தம் வராதுன்ட்டு. ஆனால் இது எனக்கு சத்தம் வந்துச்சு. இது அப்படி தான் இருக்கும். இந்த சவுண்டு பக்கத்துலேருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மட்டும்தான் அப்படி வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ நான் சுற்றி வந்தால் இந்த இடத்துக்கு தான் போய் விடுமோ. இந்த கீயை வச்சு இதை அன்லாக் பண்ணிவிட்டு இதை எங்கேயே போட்டுருவோம். அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே இதை வச்சு நான் கீழே அந்த இதில் இருக்கிறத எடுத்துடலாம். சார் விட்டுருங்க சார். ஓ
சரி ஓகே, அது பக்கத்தில் தான் இருக்குது. நான் அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு விளையாடலாம்.